உங்களோட குழந்தை இன்னும் பேசலையா? அப்போ நான் சொல்ல போற இந்த 5 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்பீச் டிலே வராமல் தடுக்க கூட இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம், நான் டாக்டர் ஜெரிஷ், குழந்தை மற்றும் பச்சிளம் குழந்தை நல சிறப்பு மருத்துவர். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம், உங்கள் குழந்தைக்கு காது கேட்குதான்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா காது கேட்கலனாலும் ஸ்பீச் டிலே வரலாம். காது கேட்கறதுல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா உடனே பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம், உங்க குழந்தைக்கு கூட இருந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்த மாதிரி பேசுங்க. உங்க வாய் அசைவு பார்த்தே அவங்க பேச ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்க எவ்வளவு நேரம் உங்க குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவனை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுறீங்களோ அந்த அளவுக்கு அவன் சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வருவான். மூணாவது, எக்ஸசிவ் ஸ்க்ரீன் டைம்னாலையும் ஸ்பீச் டிலே வரலாம். ஸோ எவ்வளோ ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நல்லது. நாலாவது, அவங்க ஆக்ஷன் காமிச்சு நம்மள்ட்ட கேட்குற பொருளை அதோட பேர் என்னன்னு நீ சொன்னாதான் அதை தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி செய்யறது மூலம் அவங்க அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ட்ரை பண்ணுவாங்க பேசுறதுக்கு. அஞ்சாவது, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் இருந்தால் கூட ஸ்பீச் டிலே வரலாம். ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உடனே பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணுங்க. ஸோ மேக்ஸிமம் பேரண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேர்ந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். தேங்க்யூ.